குற்றாலநாதரினுடைய திருக்கோயில். குற்றாலம் போற எத்தனை பேரு இங்க போய் சாமி கும்பிடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இங்க இப்படி ஒரு தலம் உருவாகுவதற்கு காரணம் யாரு அப்படின்னா தமிழ் முனிவராகிய அகத்தியர். அகத்தியர் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடைபெறுகின்ற திருமணத்தை பார்க்கறதுக்காக கைலை மலைக்கு போறார். கைலாயத்துல ஒரே கூட்டம், எல்லாரும் போய் கைலையிலேயே சேர்ந்த காரணத்தினால பாரம் அதிகமாகி வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்து விட்டது. சமப்படுத்தணும், என்ன பண்றதுன்னு சிவபெருமான் கூட்டத்துல தேடினாரா. ஒரு ஓரமா குள்ள முனிவராக நின்று கொண்டிருந்தார் அகத்தியர். அவரை கூப்பிட்டார், அகஸ்தியா இங்க வா, பாரம் அதிகமாச்சுப்பா, வடகோடு தாழ்ந்து விட்டது, தென்கோடு உயர்ந்து விட்டது, சமப்படுத்தணும், நீ பொதிகை மலைக்கு போ அப்படின்னு சொல்றார். சாமி, கண்கொள்ளா காட்சியான உன்னுடைய திருமணத்தை காணப்போகிறோம் என்ற ஆவலோட ஓடி வந்தனே அப்படின்னு இவர் புலம்புறார். அவர் உடனே சொல்றார், திருமணத்தை தானே பார்க்கணும், கவலைப்படாத, நீ போ, இங்க நடக்கிற திருமண காட்சிய அங்கிருந்து நீ பாப்ப அப்படின்னு ஆசி கூறி அனுப்பினார். இந்த பொதிகை மலையில கல்யாண சுந்தரராக அவர் இறைவனை தரிசனம் செய்து பார்வதி பரமேஸ்வருடைய திருமணத்தை ரசித்து வழிபட்டு அருள் பெற்றார். அகத்தியர் எந்த அளவிற்கு அந்த பெருமானை நமக்கு காட்டணும்னு நினைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரிய வரும். ஆதியில இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய இந்த கோவில் பெருமாளுடைய கோயிலாகவே அமைந்திருந்தது. அதாவது நாராயணர் வழிபாட்டை உடைய ஒரு நாராயணருடைய ஆலயம் தான் இது. இந்த நாராயணர் ஆலயத்திற்கு உள்ளேதான் அகஸ்தியர் நுழைகின்றார். துவார பாலகர்கள் அவரை தடுத்து நிறுத்துகிறார்கள். பக்கத்துல இருக்கிறது இளஞ்சி அப்படின்னு ஒரு ஊர். அழகான முருகர் கோவில். முருகப்பெருமானை போய் வணங்கி முருகப்பெருமான்கிட்ட சொல்ற. முருகப்பெருமான் அவருக்கு ஒரு யோசனை சொல்றார், அகத்தியரே நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல துளசி மாலை போட்டுக்கோங்க, நெத்தியில பெருசா திருமண் இட்டுக்கோங்க, வைணவரை போல உங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், அப்போ உங்களை உள்ள அனுமதிப்பாங்க, உள்ள போ. முருகப்பெருமான் சொன்னது போலவே சங்கையும் சக்கரத்தையும் கையில் தாங்கி நாராயண கோலத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் அகத்தியர் உள்ளே வந்த உடனே எப்படி காட்சி தருகிறாராம், மானும் மழுவும் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோலத்துக்கு மாறிட்டார். அகத்தியரோ ஒரு குள்ளமான முனிவர். அவர் என்ன பண்றார், உயரமா சிவபெருமான் காட்சி தந்தாரா, நான் எப்படி சுவாமியை அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி வழிபடுவேன் அப்படின்னு தன்னுடைய கையை வச்சு குறுகுக 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 அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாராம், வளர்ந்திருந்த பெருமாளை அப்படியே சின்னதா சிவலிங்கமா மாத்திட்டார். தன் கை வைத்து அழுத்திய தடம் சுவாமி மேல அப்படியே பதிந்து விட்டது. இன்னைக்கும் குற்றாலநாதர் மேல அவர் கை வைத்த தடம், அந்த பதிந்த தடத்தை பார்க்கலாம். அப்படி அவர் அழுத்த சுவாமி லிங்க திருமேனியாக மாறிவிட்டார் என்றார். குழல் வாய் மொழி அம்மை அப்படின்னு அம்பிகைக்கு திருநாமம் இந்த ஆலயத்துல அமைய பெற்றிருக்கு.